ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு inaf ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ரெசிபீஸும் பார்க்க போகிறது கிடையாது. இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். என்ன கிராஃப்ட்னா, குயிலிங் பேப்பரை வச்சு எப்படி ஜிம்கி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜிம்கி செய்கிறதுக்கு தேவையானதுலாம் இதுதான். என்ன தேவை அப்படின்னா, குயிலிங் பேப்பர்ஸ் தேவைப்படும். என்ன குயிலிங் பேப்பர் அப்படின்னா, தின் சைஸில் தேவைப்படும், மீடியம் சைஸில் தேவைப்படும். அப்புறம் குயிலிங் மோல்டு தேவைப்படும், குயிலிங் நீடில், குயிலிங் கோச், ஃபெவிகால், ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ எப்படி பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் நார்மல் சைஸில் உள்ள குயிலிங் பேப்பர்ஸில் 2 கலர் எடுத்துக்கிறேன். என்னென்ன கலர் அப்படின்னா, ரெட் கலரும் ப்ளூ கலரும் எடுத்துக்கிறேன். ரெண்டு கலர்லேயும் 6 எடுத்துக்கோங்க. இப்போது நான் 2 கலர்ஸ்லேயும் 6 பீசஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 கலரே எடுத்துக்கிட்டு நான் ஒட்டுற மாதிரியே நீங்களும் ஒட்டிக்கோங்க. நான் ஒட்டுற மாதிரி ஆர்டர்லேயே நீங்களும் ஒட்டுங்க. நீங்கள் வேணால் டிஃப்ரெண்ட் கலர்ஸை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரெட் கலரும் ப்ளூ கலரும் வச்சு ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் இதை செஞ்சு முடிச்சிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று தேவைப்படும். இப்போ நான் 2மே செஞ்சுட்டேன். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குயிலிங் கோச்சும் குயிலிங் நீடலும் எடுத்துக்கோங்க. குயிலிங் கோச்சில் நடுவில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் உள்ளார இந்த குயிலிங் நீடலை விட்டுக்கோங்க. இப்போ இந்த குயிலிங் பேப்பரை அந்த குயிலிங் நீடல் நடுவில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குயிலிங் நீடலை நம்ம ரொட்டேட் பண்ணலாம். நம்ம சேர்த்து ஒட்டணும் இல்லையா, அந்த பேப்பர் ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த குயிலிங் கோச்லேருந்து நம்ம அந்த ரொட்டேட் பண்ணி வச்சிருந்தாலே அதை நம்ம எடுத்துடலாம். இப்போ அதை நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இதை மாதிரி நம்மளுக்கு ஒன்று தேவைப்படும். நான் 2மே செஞ்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, குயிலிங் மோல்டு எடுத்துக்கணும். குயிலிங் மோல்டை திருப்பி வச்சுட்டு நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை நம்ம பார்த்துக்கணும். அந்த சைஸில் வச்சு நம்ம அந்த ரொட்டேட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த குயிலிங் பேப்பரை வச்சு அதை நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை வச்சு நம்ம புஷ் பண்ணிக்கலாம். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நான் பண்ணுற மாதிரி புஷ் பண்ணிக்கோங்க. புஷ் பண்ணால் இதே மாதிரி கிடைக்கும். இந்த ஜிம்காஸோட இந்த ஃபஸ்ட்டு பார்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு.
இப்போது அதே மாதிரி ரெண்டுத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இது நம்மளுக்கு ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கணும் அப்படின்னா அது பின்னாடி லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 இயரிங்ஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் 2க்கும் அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ நம்மளுக்கு மேலே மாட்டுற ஹூக்ஸ் தேவைப்படும். அதுக்கு மெலிசான குயிலிங் பேப்பர் எடுத்துக்கிட்டு டைட் காயில் பண்ணணும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்மளுக்கு 2 தேவைப்படும். நான் 2த்தையுமே செஞ்சிட்டேன். இப்போது அந்த டைட் காயில்ஸை நம்ம குயிலிங் மோல்டு வச்சு செஞ்சிருந்தோம் இல்லையா, அது மேலே ஒட்டிக்கோங்க. நீங்கள் ஃபெவி பாண்ட் வச்சு கூட ஒட்டிக்கலாம். நான் ஃபெவிகால் வச்சு ஒட்டுறேன். நான் ஒட்டுற மாதிரியே ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி இயரிங் ஹூக்ஸ் கடையில் விற்கும். இதை நம்ம இயரிங்ஸில் மாட்டிடலாம். இப்போது நான் டெக்கரேஷனுக்காக இந்த ஸ்டோன் ஸ்டிக்கரை என்னோடய இயரிங்ஸில் நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் நார்மலான ட்ரெஸ்ஸுக்கு ஒட்டுற ஸ்டோன் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இதே மாதிரி 2 இயரிங்ஸ்க்கும் ஒட்டிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அழகான பியூட்டிஃபுல்லான இயரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.